எக்கச்சக்கமான ஆட்களை ஐடில கொண்டு போய் இன்னைக்கு விட்டதே இந்த கோச்சிங் சென்டர்ஸ் தான். இதை வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் ஒத்துக்கல. இன்னைக்கு ஐடி பீப்பிள் நான் ஒத்துக்கல. நீங்க நம்ம வெறும் கோச்சிங் சென்டர் இந்தியா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாம் கோச்சிங் சென்டர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பிம்பத்தை நீங்க வச்சா அதுக்கு ஓகே சொல்லுவாங்க. எனக்கு புரியவே இல்லை. மைண்ட் திங்க் பண்றது என்னன்னா ஒன்னாம் கிளாஸ்ல ஒரு நீட்டுக்கான ஒரு பயிற்சி ஒரு நிறுவனம் ஒரு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்கும். அது என்ன சொல்லி கொடுக்கும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். வாட் இஸ் a word? It is degrading a society. என்ன ஓசிங்கிறீங்க? என்ன ஓசி? யூடியூப்ல உங்களுக்கு 1 மில்லியன் பார்த்தா காசு வருமா வராதா? யூடியூப்ல 1 மில்லியன் பேர் உங்களை பார்த்தா காசு வருமா வராதா? அப்புறம் என்ன ஓசி? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. இந்த கோச்சிங் சென்டர்கள் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் புதிய விஷயங்களை கல்வி சூழல்ல கொண்டு வந்திருக்கு. உன்னை ஆதரிக்கிறீங்கன்னா அது ஏதோ நல்ல மாற்றங்களை நடத்தியிருக்கணும் இல்லையா? பல இருக்குதே, எதை சொல்றது? அந்த மாணவனுடைய தகுதியை மேம்படுத்தும். அந்த தகுதியை அந்த மாணவருக்கு உயர்த்தும். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்குண்டான தகுதியையும் அது மேம்படுத்தும். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஓகே, ஆன்லைன்ல எடுத்துக்கிறேன். இந்த கோச்சிங் சென்டர்கள் மாணவர்களின் தகுதியை உயர்த்தும். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே சார். இப்போ கோச்சிங் சென்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சில கோச்சிங் சென்டர் கொடுத்துருக்காங்க சார். இல்ல கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. இல்ல எதுக்கான கோச்சிங்னு கேக்குறேனா? நீட் எக்ஸாம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கோச்சிங் இருக்கு சார். ஓ அப்படியா? எஸ். புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்க குழந்தைய வந்து நீட்டுக்கு ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்ரி இயர் 4 டெஸ்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையனுக்கு என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு கேக்குறேன். அப்படி கேளுங்க. இப்ப கேட்டிங்களே நியாயமான கேள்வி. சார் லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க ஆரம்பிச்சு. இவன் பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். நீங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க. பள்ளிக்கூடத்துல 1 + 1 = 2ன்னு சொல்லி கொடுப்பீங்க. இப்போ கோச்சிங் சென்டர் உள்ள வந்துச்சுனா அது என்ன சொல்லி கொடுக்குன்னு கேக்குறேன். ஏன் அப்படி காலியா கடிக்கிறீங்க? கேள்விக்கு பிறந்தவனே. ஒரு கப்பு பிளஸ் இன்னொரு கப்பு சேர்ந்ததுன்னா 2 கப்பு. ஓகே சார், இது ஸ்கூல்ல தான் சொல்லி தராங்களே சார். ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. ஒரு கையில 1 இன்னொரு கையில 1 2. பட் திங்க் பண்ணி வச்சு நினைக்கிறேன். அந்த மைண்ட்ல திங்க் பண்ணி வச்சு ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எனக்கு புரியவே இல்லை. மைண்ட்ல திங்க் பண்றது என்னன்னா ஒன்னாம் கிளாஸ்ல ஒரு நீட்டுக்கான ஒரு பயிற்சி ஒரு நிறுவனம் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கும். அது என்ன சொல்லி கொடுக்கும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி 1 + 1 = 2 ஃபைன். இத அதே பயிற்சி நிறுவனம் வேற மாதிரி என்ன சொல்லி கொடுக்கும்? 1 கப் + 1 கப். இதெல்லாம் பள்ளிக்கூட பாடத்திலே இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து பூரா போய் man takes 1 minute to do the work, other man take 2 minutes to do the work. How much time it will take அப்படினு கேட்பாங்க சார் கோச்சிங் சென்டர் क्वेश्चंस. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ எனக்கு என்ன புரியல சார், பள்ளிக்கூடம் 1 + 1 = 2ன்னு சொல்லி உட்கார்ந்தறதா கிடையாது. அவங்களே நிறைய சொல்லுவாங்க. சரியா சார்? அந்த ஒரே ஆன்சருக்கு மல்டி ஆங்கிள் திங்கிங் கோச்சிங் சென்டர் சொல்லி கொடுப்போம். என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் மேல சந்தேகமா உங்களுக்கு? மல்டி ஆங்கிள் திங்கிங்னா என்ன? சொல்லி சார் பசங்க டீச்சர் சொல்லி கொடுக்கிறது ஒரு ஆங்கிள் சார், பசங்க எடுத்துக்கிறது ஒரு ஆங்கிள் சார், பசங்க ரீப்ரொடியூஸ் பண்றது ஒரு ஆங்கிள் சார். ஒரே குழப்பமா இருக்கடா அம்மாவாசை. இது என்ன பல ஆங்கிள் சொல்றீங்க நீங்க? பள்ளிக்கூடம் இதுக்கு தான் பள்ளிக்கூடமே இருக்கு. இத கூட சொல்லி கொடுக்கலனா அது என்ன பள்ளிக்கூடம்? ரியாக்ஷனா? இத சொல்லி கொடுக்க வெளியில இருந்து உள்ள ஒரு ஆள் வருவாங்கன்னா எப்படி இப்ப அந்த கல்வி சூழல் நல்லா இருக்கும்? எனக்கு அதுதான் புரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்சர்னு ஒரு படிப்பு இருக்கு. ஆஹா. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மேண்டேட்டரி. சரி. ஆனா அதுல வரக்கூடிய क्वेश्चंस பாத்தீங்கன்னா எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் படிச்ச எதுமே அங்க வராது. இங்க +2 வரைக்கும் எந்த சிலபஸ் எந்த புக் பத்தமே இருக்காது. ஆனா அத நான் வெளிய கோச்சிங் சென்டர்ல வந்து within 20 days வந்து 30 days படிச்சு நாட்டா எழுதணும். குழப்பமா இருக்கு. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாரு. அவர் சொல்றாரு ஆர்கிடெக்சருக்கு 1ஆம் கிளாஸ்ல 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ படிச்ச எதுவுமே யூஸ் ஆகாதியா, அதை வந்து நான் கோச்சிங் சென்டர்ல தான் சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறார். ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? எக்கச்சக்கமான ஆட்களை ஐடில கொண்டு போய் இன்னைக்கு விட்டதே இந்த கோச்சிங் சென்டர்ஸ் தான். அன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லி தராதத, ஸ்கூல் சொல்லி தராதத அவங்களால சொல்லி தர முடிஞ்சது இல்லையே? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. இத வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் ஒத்துக்கல. இன்னைக்கு ஐடி பீப்பிள் ஆங்கறீங்க, நான் தான் ஒத்துக்கலங்கறேன். அப்புறம் டேய் இதான் ஜாக்குன்னு ரொம்ப லந்து பண்ற நீ. இது தப்பு சார். ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கணும்னு சொல்லுங்க. இல்ல சார், அதுல படிச்சவங்க எனக்கு நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க, நிறைய பேர். நோ சார், நோ. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அண்ணா யூனிவர்சிட்டில படிச்சவன், ஐஐடில படிச்சவன், தமிழ்நாட்டுடைய டாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சவன், சுமார் காலேஜ்ல படிச்சவன்லாம் இருக்கான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சார் அவங்க எல்லாம் வந்து அங்க கோச்சிங் எடுத்துக்கிட்டாங்க, அதனால தான் நல்லா இருக்காங்க. எங்க? அங்க கோச்சிங் சென்டர்ஸ்ல. சார் இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமும் கிடையாது சார். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு. நீங்க நம்ம வெறும் கோச்சிங் சென்டர் இந்தியா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாம் கோச்சிங் சென்டர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிச்சிங்க ஒரு பிம்பத்தை நீங்க வச்சா அது எப்படி ஓகே சொல்லுவாங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார். என்னங்க ஷார்ட்கட்ஸ்? சோ ஓகே, ஷார்ட்கட்ஸ் நிறைய சொல்லி தருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா சொல்லி என்ன ஷார்ட்கட் சொல்லி தருது? இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? சிஸ்டமே வந்து எல்லாமே என்ட்ரன்ஸ் பேஸ்டு
என்ட்ரின்ற மாதிரி சிஸ்டம் நீங்க மாத்திட்டு வரீங்க. சோ அப்ப எனக்கு வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? ஆப்ஷன் இல்ல. வேற ஆப்ஷனே இல்ல. உண்மை. சோ ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னா எனக்கு என்ன பெரிய தடைக்கல் என்ன இருக்கு? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் கோச்சிங் சென்டருக்கு தான் போவேன். நீங்கள் ஏன் இந்த கல்வி சூழலை எதிர்க்கிறீர்கள்? அதாவது கோச்சிங் சென்டர்களை சார்ந்து இயங்குகிற இந்த கல்வி சூழலை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள்? சொல்லிரவா சொல்லுங்க. அடிப்படையில ஒரு தேர்வுக்கு தயார் செய்வதுதான் கல்வியா? கல்வியோட நோக்கத்தையே இது சிதைக்குது. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. லைக் அந்த இஃப் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும்போது அந்த விஷயத்துல அந்த ஷார்ட் கட்ஸ்லயே அவங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. கல்வி கற்றல் அடிப்படை. நீங்க என்ன பண்றீங்க? தேர்வுக்கு கோச் பண்றீங்க, கிராக் பண்றீங்க, இதெல்லாம் சொல்லி தரீங்க. கற்றல் எங்க நடக்குது? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? பள்ளி வேணாம், பள்ளிலாம் இன்னைக்கு கோச்சிங் சென்டரா மாறிட்டோம். தேர்வுக்கு தயார் செய்யலாம், நாளைக்கு பள்ளியே இல்லாம போப்போம். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அங்க பள்ளி வேணான்னு சொல்ல, பள்ளியோட சேர்ந்த கோச்சிங் சென்டர்ஸ் தான் வேணும்ன்ற. விடியா ஸ்டாப் இட் மேன், ஸ்டாப் இட். இதெல்லாம் தப்பியா? முதல்ல ஒரு ஸ்கூலுக்குள்ள கோச்சிங் சென்டர் வைக்கிறதுங்கிறதே இல்லீகலான ஒரு விஷயம். பதில் இல்லைல சொல்ல முடியாது. ஸ்கூலுக்குள்ளேயே வந்து சில தனியார் கோச்சிங் சென்டர் ஸ்கூலோட டைய பண்ணி பண்றது, இன்னொன்னு ஸ்கூலே கோச்சிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறது. இந்த இரண்டுமே மிகப்பெரிய தவறு. இதே தாய் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் மேடம். சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. முதன்மை கல்வி அலுவலர் சிஓ அவர்கிட்ட அனுமதி பெற்ற வேறு சில விஷயங்களுக்காக ஸ்கூல் நடத்தலாம். வேறு எது நடத்தினாலும் அது இல்லீகல் என்று சொல்றது. இந்த எடுபட்ட பையன் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறாயா. ஸ்கூலுக்குள்ள கோச்சிங் சென்டர் வந்து எனக்கு என்ன புரியுது? ஸ்கூலுடைய அடிப்படை கல்ச்சரோ அதனுடைய இல்ல சார், ஒரு இந்த பரஜா இரு உனக்கு பிடிக்கலனா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. தேவை இங்க இருக்குது. 19,000 பேருக்கு நான் திடீர்னு பயிற்சி அளிக்கணுங்கிற ஒரு நெருக்கடி இருக்குது. இப்ப கவர்மெண்டே அப்ப உள்ள தானே அவங்கள தானே கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க தான் அதுல ஸ்பெஷலைஸ்ட். ஓ மங்குஸ்தான் வேணா மத்தவண்ட வச்சுக்க. கோச்சிங் சென்டர் உள்ள வந்து இல்ல. அந்த கோச்சிங் சென்டர்ல படிச்ச ஒரு ஸ்டூடண்ட் அது எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் உள்ள போனாங்களா சார்? ஏன் போக முடியல? ஏன் போல? அதான் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஒருத்தர் கூட உள்ள போக முடியல. ஏன்? ஒருத்தர் கூட கிடையாது. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. பள்ளிக்கூடங்கள் தர முடியாத எல்லா வசதிகளையும் ஆனால் ஒருத்தர் கூட சீட்டு கிடைக்கல. நான் உனக்கு என்ன பார்த்து ரோம் பண்ணேன்? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? 2 பசங்களை பெத்த தகப்பனா, பள்ளியில படிக்க வச்ச தகப்பனா சொல்றேன். அம்மா நல்லா தான் சோறு போடுறா, சத்துணவு காய்கறியா தான் போடுறா. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகும்போது கொஞ்சம் புரோட்டீன் கம்மியாகுது, அது கொஞ்சம் இந்த மருந்து எழுதி கொடுங்கன்னு சொல்றதா இந்த கோச்சிங் சென்டர். எக்ஸ்ட்ராலாம் தரலங்க, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான் செய்றோம். ஷார்ட் கட் சொல்லி தரோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாப்ல. 3 மணி நேரத்துக்குள்ள எக்கச்சக்கமான क्वेश्चंस ரொம்ப சீக்கிரமாக பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில், அவ்வளவுதான். எந்த கோச்சிங் சென்டரும் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான கோச்சிங் சென்டர்ஸ் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க படிச்சுட்டு பேசுறீங்க, நான் யதார்த்தமா பேசுறேன். நீங்க வந்து மார்க் வேணான்றீங்க. மார்க் கொடுக்கறதா வேலை, மார்க் இல்லைன்னா அடுத்ததுக்குள்ளே உள்ள விட மாட்டேங்கிறான். அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்ல அவன். கேட்டுக்க. ஒரு சாமானியமா 2 பிள்ளைய பெத்த அப்ப நான் என் புள்ள வளரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இதுதான் எனக்கு வாய்ப்பை தருது. நாங்க தானே போக முடியுங்கிறார். இது லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கிடையாது. இப்ப இவர் சொன்ன மாதிரி இது தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை குழந்தைகளை பற்றி பேசல, நகர்ப்புறத்தை தான் திரும்ப. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. எல்லா குழந்தைகளுக்காக தான் நான் பேசுறேன். இல்ல நீங்க ஏதோ எம்ஜிஆர் மாதிரி, நான் நம்பியார் மாதிரி பேசாதீங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கிராமப்புற மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? சாரி, எனக்கு தெரியாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை நம்ம வெச்சுக்கிட்டோம்னு வெச்சுங்க. அத அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். கோச்சிங் சென்டர் படிக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்போ மக்கள் பணம் இருக்கிறவங்க கோச்சிங் சென்டருக்கு போக தான் செய்வாங்க, பணம் இல்லாதவங்க வீட்ல உட்கார தான் செய்வாங்க. அப்படி நல்லா கேளுங்க. ஓசில யூடியூப் சேனல்ல நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க ஆரம்பிச்சா எனக்கு என்ன? உங்க யூடியூப் சேனல் புரியல. அவர் பார்க்கட்டுமே, பார்த்து ஜெயிச்சிருவாங்களே. உன்னை பத்தி நான் கூட என்ன நம்பர் வச்சிருந்தேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. இன்சல்ட்டிங் மிடில் கிளாஸ் சிம்பிள் சார். சார் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. நீங்க எனக்கு புரியவே இல்ல. 25 பேரை நான் ஓசிக்கு நடத்தி ஜெயிக்க வச்சிட்டேன். சார் ஓசினே சொல்லாதீங்க சார். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. வாட் இஸ் தி வேர்ட்? இட் இஸ் டிகிரேடிங் சொசைட்டி. என்ன ஓசிங்கிறீங்க? என்ன ஓசி? ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. யூடியூப்ல உங்களுக்கு 1 மில்லியன் பார்த்தா காசு வருமா வராதா? யூடியூப்ல 1 மில்லியன் பேர் உங்களை பார்த்தா காசு வருமா வராதா? அப்புறம் என்ன ஓசி? இது வரைக்கும் பதில் இல்ல. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதா நல்லது.